சென்னையில் மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 29 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்கிற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இன்று கனமழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்றிலிருந்தே தமிழகத்துல இப்ப வட கடலோர மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்கள் நேற்றிலிருந்து இப்ப வரைக்குமே கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப காலையில இருந்து ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. மிதமான மழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த மழைக்கான காரணம் என்ன சார்? அதாவது இலங்கைக்கு தெற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. அந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த அந்த கீழ்திசை கிழக்கு காற்று தமிழகத்தை நோக்கி வருகிறது. இந்த கீழ்திசை காற்றை அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையின் காரணமாக மேற்கு காற்று சற்று வலுவாக தமிழக கடற்கரை ஒட்டி வலுவாக ஈர்க்கிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்துல மத்திய கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகி இருக்கு. குறிப்பா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையாக 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கு. இந்த கீழ்திசை காற்று மற்றும் மத்திய அடுக்குகள்ல இருக்கக்கூடிய அந்த மேற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக இன்றைய தினம் வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது. ஹேமச்சந்திரன், ஏற்கனவே மிக்ஜாம் புயலின் காரணமாக ஒரு மிகப்பெரிய மழையை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். தொடர்ந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வடகடலோர மாவட்டங்கள்ல தான் இப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவாங்களா? அது மாதிரியான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தற்போது பாத்தீங்கன்னா நேற்று முதல் பெய்து வந்த மழையில குறிப்பா மயிலாடுதுறை, கடலூர், நாகை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல ஒரு அதீத கனமழையாக 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக விவசாயம் பாத்தீங்கன்னா தற்போது சம்பா, தாளடி பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக டெல்டா விவசாயிகள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல தான் கனமழை பதிவாகி இருக்கு. அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்திலையும் ஒரு சில இடங்கள்ல கனமழை தான் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா பாதிப்பு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு டெல்டா பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில 22 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு நேற்றிலிருந்து இன்று காலை வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு மழை பதிவுக்கு என்ன காரணம்? நம்ம வடகிழக்கு பருவமழை தாமதமாக தொடங்குறது இதற்கு முன்பு பார்த்திருக்கோம். ஆனா வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்தோட முடிஞ்சிரும். ஆனா இப்ப ஜனவரி மாதத்துல ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழையோட நீட்சியை நம்ம எப்படி பாக்குறது சார்? அதாவது கடந்த 3-4 ஆண்டுகளாகவே நம்ம வடகிழக்கு பருவமழை ஜனவரியில நீடிப்பதையும், ஜனவரியில ஒரு அசாதாரணமான மழைப்பொழிவு ஏற்படுவதையும் நம்ம பார்த்திருக்கோம் 3-4 ஆண்டுகளாகவே. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகள் லானினா காரணமாக பருவமழை அக்டோபர், நவம்பரை விட டிசம்பர், ஜனவரியில நீடித்து ஒரு பரவலாக மழைப்பொழிவு கொடுத்தது. ஆனா இந்த வருடம் எல்லினோவின் தாக்கம் இருந்தாலும் அந்த வளிமண்டலத்துல எல்லினோ முழுமையாக வராததன் காரணமாகவும் தற்போது கடல் சார்ந்த அலைவுகள், அதாவது மேடன், ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய கடல் சார்ந்த அலைவுகள், ராஸ்பி போன்ற அலைவுகள் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது. இந்த கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கத்தின் காரணமாக இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடித்து மழைப்பொழிவு கொடுக்குது. இந்த கடந்த 2 நாட்கள்ல, கடந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகி இருக்கு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, அதே போல திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இந்த அதீத கனமழைக்கான காரணம் என்னன்னா, இந்த வளிமண்டலத்தின் மத்திய அடுக்குகள்ல இருக்கக்கூடிய இந்த மேற்கு காற்று மற்றும் கீழ்திசை காற்றின் சந்திப்பின் காரணமாக மேகங்கள் நகராமல் ஒரே இடத்துல நின்று ஒரு 3-4 மணி நேரத்துல இந்த அதீத மழைப்பொழிவு நமக்கு கொடுத்திருக்கு. மேகங்கள் நகர்ந்து உள்பகுதிகள், அதாவது தஞ்சாவூர், அரியலூர் போன்ற பகுதிகளை நோக்கி நகர்ந்து இருந்தால் இது போன்ற ஒரு மழைப்பொழிவு குறைவாக இருந்திருக்கும். வடகடலோர மாவட்டங்களை காட்டிலும் டெல்டா மாவட்டங்கள்ல தான் இந்த முறை மழை அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த மழை பதிவு அப்படிங்கிறது இன்னும் நீடிக்க வாய்ப்பு இருக்கா டெல்டா மாவட்டங்கள்ல? குறிப்பா அடுத்த ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள்ல. குறிப்பா மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல இன்று பிற்பகல் ஒரு 2 மணி வரைக்குமே பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திரு ஹேமச்சந்திரன், ஏற்கனவே நம்ம பேசும்போது வடகிழக்கு பருவமழையினுடைய நீட்சியை பத்தி பேசணும். இந்த வடகிழக்கு பருவமழை தற்பொழுது இந்த ஜனவரி முதல் வாரம் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதோட இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் முடிவடையுமா? அது குறித்த விவரம். ஆமா, தற்போது பாத்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த அலைவுகள், அந்த மேடன், ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய அந்த கடல் சார்ந்த அலைவுகள்
அது தற்போது இந்திய பெருங்கடலை விட்டு வரக்கூடிய நாட்கள்ல அகன்று செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக அந்த உயரழுத்தம் இந்திய பகுதிகளில் உருவாகி அந்த உயரழுத்தத்தின் காரணமாக ஒரு வறண்ட வானிலை தமிழகம் முழுவதுமே எதிர்பார்க்கப்படுது ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு. இதனால் அடுத்த ஒரு 2 நாட்கள்ல இந்த வடகிழக்கு பருவமழை முழுமையாக நிறைவு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நாளை மறுநாள் தென் மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 நாட்கள் மழையுடன் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிறைவு பெறும். குறிப்பா தமிழகத்துல இப்போ பரவலாக பல இடங்கள்லயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது வடகிழக்கு பருவமழையோட நீட்சியா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா புயல், காற்றழுத்த தாழ்வு நிலை, அதே போல காற்றழுத்த தாழ்வு பகுதி, இதன் மூலமாக அதீத மழை என்பது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். ஆனா இப்ப சமீப காலமாக தென் மாவட்டங்கள்ல அதீத மழை பெய்ததற்கு காரணம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. இப்போ நேற்றைய தினத்துல இப்போ வரைக்கும் மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இப்போ வளிமண்டல கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு இதன் காரணமாகவும் இதன் பிறகு வரும் காலங்கள்லயும் நம்ம அதீத மழை தான் நம்ம எதிர்பார்க்க போறோமா? அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது இலங்கைக்கு தெற்கே தெற்கு வங்கக்கடல் பகுதியில இருக்கு. அது தென் மாவட்ட மழையின் போது குமரிக்கடல் பகுதியில தென் மாவட்டங்களுக்கு அருகே நிலை கொண்டது அந்த கீழடுக்கு சுழற்சி. தற்போது இருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தெற்கு வங்கக்கடல் பகுதியில தான் நீடிக்குது. ஆனா நமக்கு அதீத கனமழைக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சியின் காரணமாக ஈரப்பதமான கீழ்திசை காற்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் நோக்கி ஊடுருவுகிறது. அந்த கீழ்திசை காற்றை வளிமண்டலத்துல மேற்கத்திய தாழ்வு நிலையின் காரணமாக அந்த மேற்கத்திய தாழ்வு நிலை தன்னை நோக்கி இருக்கிறது. அதாவது இமயமலை பகுதிக்கு வரக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறில் இருந்து அந்த மேற்கத்திய தாழ்வு நிலை அப்படிங்கிறது தென்னிந்தியா வரைக்குமே கீழிறங்கி காணப்படுகிறது. அந்த தாழ்வு நிலை இந்த கீழடுக்கு கீழடுக்கு கிழக்கு திசை காற்றை தன்னை நோக்கி இருக்கிறது வடக்கு திசையில். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த மேக குவியல்கள் மெதுவாக நகராமல் ஒரே இடத்துல நிற்கும். அதன் காரணமாக நம்ம இந்த அதீத மழைப்பொழிவை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற ஒரு மழைப்பொழிவு இதற்கு முன்னதாக சென்னை போன்ற மாவட்டங்கள்லயும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.